நம்ம வயலில் வந்து இந்த 2ஆம் கட்டை கரும்பு விட்டு 3 மாதம் ஆகுது. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பருவத்தில் தான் அந்த மண் அணைக்கிற வேலையை செய்வாங்க. அந்த மண் அணைக்கிற வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி கங்கை இருக்கிற கலப்பையை வச்சு நம்ம மினி டிராக்டரை பயன்படுத்தி இப்போ கங்கை இருக்கிற வேலை தான் நடந்துகிட்ருக்கு. பொதுவாக கரும்பு அறுவடை முடிஞ்சு ஒரு 20லேருந்து ஒரு 30 நாட்களுக்குள்ளே இந்த வேலையை பண்ணுவாங்க. இந்த கங்கை இருக்கிற வேலையை, அதாவது இந்த தேவையில்லாத வேர்களெலாம் அறுத்து விட்டுட்டா இந்த கரும்போட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த வேலை பண்ணுறது. இப்போ இந்த முறை நம்ம மண் அணைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கங்கை இருக்கிற வேலையை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அதனால தான் இப்போ இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. மண் அணைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை செய்யணுன்னு அவசியம் இல்லை. நிலத்தில் உள்ள கரும்போட வளர்ச்சியை பார்த்துட்டு இதுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா மட்டும் பண்ணால் போதும். இப்போ கோத்தாரி சுகர்ஸ்லேருந்து லக்ஷ்மணன் வந்திருக்காரு. அவர் சொல்கிற குறிப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது கரும்பு வெட்டி ஒரு 20 நாளுக்குள்ளேயே நம்ம அதை கங்கு அறுத்துடணும். அதாவது கங்கு இருக்கிறது எதுனா சார், இப்போ நடவு கரும்பு பொறுத்தளவுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. இதுக்கு கட்டையை பொறுத்தளவுக்கு தூறு கட்டிச்சுன்னா அந்த பழைய வேர் எல்லாம் இருக்குங்க. நம்ம அந்த கங்கு அறுத்தோம்னா அந்த பழைய வேர் எல்லாமே அறுத்துருச்சுன்னா திருப்பி புதுசாக வேர் போடும்போது நம்மளுக்கு கரும்பு growth நல்லா இருக்குங்க. கட்டை கரும்பு விடுறதுக்கு நம்ம கங்கு அறுத்து விட்டோம்னா பழைய வேர் அறுத்துட்டு புதுசாக வேர் போடும், கரும்பு growth நல்லா இருக்கும். ரெண்டாவது அந்த இடப்பட்ட கேப்பில் வந்து அடுத்த ஆப்ரேஷனுக்கு உழவு ஓட்டுறதுக்கோ மண் அணைக்கிறதுக்கோ இப்போ மிஷின் வெட்டுறதோ அது வெட்டுறதுக்கோ அடுத்த ஆப்ரேஷன் வந்து ஈஸியாக இருக்குங்க. இப்போ இதே மாதிரி உங்கள் வயலையும் நீங்கள் கங்கை இருக்கிற வேலையை பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்போ பண்ணீங்க, எப்படி பண்ணீங்கிறத இந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு காணொலியில் வேறு ஒரு களத்தில் நம்ம சந்திப்போம். நன்றி.